ஹலோ எவ்ரி ஒன், தினமும் இங்கிலீஷ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம். பின்னாடி எனக்கு பின்னாடி ஒரு டோர் இருக்கு, சரிங்களா? நான் ஒரு பேக் மாட்டியிருக்கேன். என் பின்னாடி இருக்க பேக்லேருந்து என்னோட ஃபோன் எடுங்க அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி 2 சென்டென்ஸ் இருக்கு. எனக்கு பின்னாடி ஒரு பேக் இருக்கு, அந்த பேக்கில் இருக்க ஃபோன் எடுங்கன்னு சொல்லணும். எனக்கு பின்னாடி ஒரு டோர் இருக்கு, அந்த டோரை திறங்கன்னு சொல்லணும். இப்போ இந்த 2 வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்ப்போம். எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ல இருந்து என்னோட ஃபோன் எடுங்க. தேர் இஸ் அ பேக் பேக் ஆஃப் மீ, ப்ளீஸ் டேக் தட். ப்ளீஸ் டேக் மை ஃபோன் ஃப்ரம் இட். தேர் இஸ் அ பேக் பேக் ஆஃப் மீ, அது பேக் ஆஃப் பின்னாடி. அங்கே ஒரு டோர் இருக்கு இல்லையா, அந்த டோரை திறங்க. அங்கே ஒரு டோர் பின்னாடி இருக்குன்னு எப்படி சொல்லலாம்? தேர் இஸ் அ டோர் பேக் ஆஃப் மீன்னு சொல்லலாமா? நோ, தேர் இஸ் அ டோர் behind me. There is a door behind me, please open it அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பின்னாடிங்கிற ஒரு தமிழ் வார்த்தைக்கு 2 விதமான இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. ஒன்று பேக் ஆஃப், இன்னொன்று பிஹைண்ட். எங்கே பேக் ஆஃப் யூஸ் பண்ணலாம், எங்கே பிஹைண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன தம் ரூல் வச்சுக்கோங்க. நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட ஒட்டி இருந்ததுன்னா பேக் ஆஃப், ரைட்? அதாவது ஒரு வீட்டில் அந்த வீட்டுக்குள்ளே கிணறு இருக்குன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி தேர் இஸ் அ வெல் பேக் ஆஃப் மை ஹவுஸ்ன்னு சொல்லலாம். தேர் இஸ் அ வெல் பேக் ஆஃப் மை ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவே எங்கள் வீட்டுக்கு பின்னாடி எங்கள் டீச்சர் வீடு இருக்குன்னா, மை டீச்சர்ஸ் ஹவுஸ் இஸ் பிஹைண்ட் மை ஹவுஸ்ன்னு சொல்லணும். ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட ஒரு ஆப்ஜெக்ட் கொஞ்சம் தள்ளி இருந்தது, விலகி இருந்ததுன்னா பிஹைண்டு. ஒன்னோட ஒன்று அதுக்குள்ளே இருந்தது ஆனால் பின்னாடி இருக்குன்னா பேக் ஆஃப். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுட்டு நல்லா இம்ப்ரெசிவாக இங்கிலீஷ் பேசுங்க. மேலும் உங்களுக்கு லெசன்ஸ் வேணும்னா எங்களை சென்டரை தொடர்பு கொள்ளுங்கள்.